கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க கடந்து செல்வோம். குறிப்பாக இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க கடந்து செல்கின்ற பொழுது பிரச்சனைகளை சந்திப்பது தொடர்பாக தேவன் நமக்கு காட்டுகின்ற சில வழிகளை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். வேதாகம காலங்களிலே பல்வேறு விதமான நெருக்கடியான சூழலுக்கு மத்தியிலே தேவனுடைய மனிதர்கள் எவ்விதமாக வழிநடத்தப்பட்டு அவர்கள் பிரச்சனைகளை வெற்றியாக கடந்து சென்றார்கள் என்பவற்றை குறித்து நாம் பார்க்கும்படியாக செல்கிறோம். முதலாவதாக நாம் வாசித்த வேத பகுதி வாயிலாக யோசுவா என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம். மோசே தேவனுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து தேவனுடைய வல்லமையின் மூலமாக விடுவித்து கானானுக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையை அவர் வயதாகி மரிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதற்கு பிறகு இந்த யோசுவா அந்த ஜனங்களை வழிநடத்தி செல்லுகின்ற பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் விதமாக அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பணிக்கு சற்று புதிதாக இருக்கிறபடினாலே நீண்ட காலம் மோசையோடு இருந்தாலும் இவ்வளவு பெரிய கனமான பொறுப்பு தன்னுடைய தொழில் சுமத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, இதை தன்னால் எவ்விதமாக செய்து நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு சிந்தனை ஓட்டம் அவருக்குள் வருகிறது. அப்படிப்பட்டதான ஒரு வேளையிலே அந்த யோசுவோட இருதயத்திலே பலவிதமான எண்ணங்கள் வருகிறது. அப்பொழுது தேவன் யோசுவை சந்தித்து, கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், மோசையோடு இருந்தது போலவே நான் உன்னோடும் இருப்பேன், நீ உயிர் வாழ் நாட்களெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்பது போன்ற நம்பிக்கையான வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்து அவனை திறப்படுத்துகிறார். அந்த சூழ்நிலையை யோர்தான் நதியை கடந்து செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. யோர்தான் நதி இப்பொழுது கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு இந்த யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவன் சற்று கலக்கத்தோடும் தயக்கத்தோடும் நிற்கிறான். ஆனாலும் தேவன் அவனை திறப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த யோர்தானை கடந்து செல்வதற்கு தேவன் எந்த விதமான ஒரு வழியை காண்பித்தார் என்று பார்க்கும் பொழுது, தேவன் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட வேத பிரமாணங்கள் அடங்கின உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஆசாரியர்கள் அந்த யோர்தான் நதிக்குள் இறங்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளாகிய தேவனுடைய உடன்படிக்கையாகிய அந்த தேவனுடைய கட்டளைகளும் பிரமாணம் அடங்கின அந்த பெட்டியை ஆசாரிகள் தோளிலே சுமந்து கொண்டு அந்த யோர்தான் நதியிலே இறங்கி செல்ல வேண்டும். அப்பொழுது யோர்தான் பிரியும் என்று தேவன் சொல்லியிருந்தார். அவ்விதமாகவே யோசுவா அந்த உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர்கள் சுமந்து செல்ல அவரை வழிநடத்தி செல்கிறான். சொன்ன விதமாகவே யோர்தான் பிரிகின்றது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் ஒவ்வொரு விதமாகத்தான் பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுகிறார். பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது எப்பொழுதும் ஒரே விதமானதல்ல. ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவன் ஒவ்வொரு பிரச்சனைகளை நெருக்கடிகளை கடந்து செல்வதற்கு காண்பித்த வழிகள் வித்தியாசமானவைகள். ஒரு நேரத்திலே கோலை நீட்டு என்று சொல்லுவார், ஒரு நேரத்திலே கோலால் அடி என்று சொல்லுவார், ஒரு நேரத்திலே கோலை கையில் வைத்து கொண்டு பேசி என்று சொல்லுவார். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமான வழி. எனவே ஒரு குறிப்பிட்ட வழிதான் பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கான தேவ வழி என்று முடிவு செய்து விடுவோம் என்றால் பல நேரங்களில் அந்த வழியை நாம் விக்கிரகமாக்கி விடுவோம். பொதுவாக இன்றைய கிறிஸ்தவ மக்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு வழி, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால், அதாவது இவர்கள் சாதாரண காலங்களிலே ஜெபிக்கின்ற அனுபவம் உடையவர்களாக இல்லாவிட்டாலும் கூட ஏதாவது நெருக்கடி பிரச்சனை என்று வருகிற பொழுது ஜெபத்தை தான் அவர்கள் பிரதானமான வழியாக எடுத்துக்கொள்வார்கள். ஜெபித்தால் போதும் எல்லாம் நடந்துவிடும் என்று சொல்வார்கள். ஆனால் எல்லா நேரங்களிலும் நாம் ஜெபித்து வழியை கண்டுபிடித்து விட முடியாது. ஜெபத்தை கொண்டு மட்டும் நாம் சாதிக்க முடியாது. அதற்கு முன்னால் வேறு பல காரியங்கள் அவசியம். உதாரணமாக யோர்தான் நதியை கடந்து செல்வதற்கு உடன்படிக்கை பெட்டியை லேவியர்கள் சுமந்து கொண்டு அந்த ஆற்றில் இறங்க வேண்டும். அப்பொழுது அது பிரியும். ஆனால் இதே விதமான ஒரு ஃபார்முலாவை அதற்கு அடுத்த விதமாக வந்த ஒரு பிரச்சனைக்கு தேவன் பயன்படுத்த சொல்லவில்லை. உதாரணமாக எரிகோ கோட்டை இப்பொழுது அடுத்தபடியாக கடந்து செல்ல வேண்டும். யோர்தானை கடந்த பிறகு எரிகோ கோட்டை கடந்து செல்ல வேண்டும். அங்கே கடந்து செல்ல வருகிற பொழுது தேவன் என்ன சொல்லவில்லை? இதே விதமான ஒரு வழியை சொல்லவில்லை. அந்த எரிகோ கோட்டை என்ன பண்ணோம்? 6 முறை மௌனமாக சத்தமில்லாமல் சுற்றி வரணும். 7ஆவது நாள் என்ன செய்யணும்? சுற்றி வந்து 7 முறை சுற்றி என்ன செய்யணும்? மிகுந்த ஆர்ப்பரிப்போடு இது பண்ணோம். அப்பொழுதுதான் அது உடைந்தது. அப்போ வழி நேரத்துக்கு நேரம் மாறுது. காரணம் என்றால் அந்தந்த நேரங்களிலே மனிதன் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஏற்றபடி தேவன் காண்பிக்கின்ற தீர்வுகளை கேட்கும்படியாக மனிதன் தேவனுக்கு முன்பாக மிகவும் நெருக்கமாக காணப்பட வேண்டும். அவ்வப்பொழுது அதற்குரிய ஆலோசனை கொடுப்பார். ஏதோ ஒரே ஒரு வழி நமக்கு தெரிகிறது என்பதற்காக அந்த வழியை பின்பற்றுவதல்ல.
யோசபாத்தினுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி வைத்து தேவனை துதிப்பான். துதிக்கின்ற பொழுது அவனுக்கு எதிரடியாக வந்ததான எல்லா ராஜாக்கள் விழுந்து விடுவார்கள். ஆகையால் இதை பார்த்துவிட்ட கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், ஏதாவது பிரச்சனை வந்து விட்டால் போதும், நாம் உடனே துதித்தால் போதும், எல்லாம் சரியாகிவிடும். எனவே இதனுடைய அடிப்படையிலே நிறைய ஊழியங்களும் இருக்கிறதை பார்க்கிறோம். துதியுங்கள் 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 என்று சொல்லி துதிகளையே பிரச்சனைகளுக்கான தீர்வாக காண்பிப்பது. அது மட்டுமல்ல, சில நேரத்தில் சொல்வார்கள், எரிகோ கோட்டை எப்படி விழுந்தது தெரியுமா, அது துதித்த பொழுது விழுந்தது. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று வேதம் அப்படி சொல்லவில்லை. துதித்த பொழுது எரிகோ கோட்டை விழவில்லை, அவர்கள் வெற்றி ஆர்ப்பரிப்பை செய்த பொழுதுதான் விழுந்தது. அப்படித்தானே? துதிக்காமல் மௌனமாக சுற்றி வருகின்ற நேரங்களும் இருந்தது. இறுதியில் தேவன் சொன்ன விதமாக அவர்கள் வெற்றிகரமாக ஆர்ப்பரித்த பொழுதுதான் அந்த கோட்டை விழுந்தது. எனவே ஒரு குறிப்பிட்ட வழியில் ஒவ்வொரு சூழல்களிலும் தேவன் ஒவ்வொரு விதமான வழிகளை காண்பிக்கிறார். அந்த வழி இன்னதென்று அறியத்தக்கதாக தேவனுக்கு முன்பாக நாம் நெருக்கமாக காணப்பட வேண்டும். அவருடைய வழி இன்னதென்று அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய காதுகள் கூர்மையானதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே தேவன் ஒவ்வொரு பிரச்சனைக்கு எப்படி வழிகாட்டு. இப்பொழுது யோசுவாவுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், யோசுவாவுக்கு ஒன்றும் தெரியல. மோசே இருந்தாலாவது ஒரு கோலை நீட்டுவார், அந்த யோர்தான் பிரிவு, நான் என்ன செய்வேன் தெரியவில்லையே. மோசே இடத்துல அதிகமான வல்லமைகளை தேவன் கொடுத்திருந்தார். எனவே மோசையால் பெரிய காரியங்களை செய்ய முடியுது, ஆனால் நான் அதை மாதிரி செய்ய முடியுமா தெரியலை என்று தயங்கி நிற்கும் பொழுது தேவன் என்ன சொன்னார்னா, யோசுவாவே, மோசையோடு இருந்தது போலவே நான் உன்னோடும் இருப்பேன். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை தான் ஒரு பிரச்சனையை கடந்து செல்வதற்கு முதல் ஆயுதமாக கொடுக்கின்றார். நாம் ஜெபிக்கலாம், நாம் துதிக்கலாம், நாம் காணிக்கை கொடுக்கலாம், ஊழியர்களை நாடலாம், பல்வேறு விதங்களிலே நாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ஆனால் தீர்வுகள் காண்பதற்கு முன்பாக முதலாவது நமக்கு தேவையான ஆயுதம் என்னவென்று சொன்னால், we need the presence of God. ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு எவ்வளவுதான் ஜெபித்தாலும் உபவாசித்தாலும் ஜெபங்களை மட்டும் கேட்டு ஆண்டவர் செயல்பட மாட்டார். ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில் தேவன் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஜனங்கள் தேவன் யாரோ ஒரு ஊழியக்காரோடு இருக்கிறார் என்று அறிந்த அறிவை சார்ந்து அந்த ஊழியக்காரிடத்திலே செல்கிறார்கள். முதலாவது நம்முடைய வாழ்விலே பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நம்முடைய வாழ்வில் தேவன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோசுவாவோட சொல்லுவார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அதற்கு பிறகுதான் பிரச்சனையை கடந்து செல்வதற்கான வழி, எந்த விதமாக கடந்து செல்ல வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். ஆனால் முதலாவது நான் உன்னோடு இருப்பேன். ஆக முதலாவது ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன, ஏதோ கோயிலில் ஆராதனை கலந்து கொள்வதும் வழிபாடுகளை பங்கு பெறுவதும் அல்ல. கர்த்தரோடு நமக்கு ஒரு ஐக்கியம் வேணும். அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். 1 கொரிந்தியர் 1:9 வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகின்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ இயேசுநாதர் ஏதோ ஒரு கோயில் இருக்கிறார் சொல்ல அங்கே வந்து வழிபட்டு விட்டு செல்வதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலேயே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலே இப்போ நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் வேதம் சொல்லுங்க. அப்படித்தானே? ஒரு குமாரன் எங்கேயோ போய் தரிசித்து விட்டு வருவதில்லை. ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் எங்கே கொடுக்கப்பட்டார்? ஒரு கோயிலில் வைக்கப்படுவதற்காக கொடுக்கப்படவில்லை, நம்முடைய இருதயத்திற்குள் வைக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படித்தானே? இதைத்தான் யோவான் 1:12 சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இதை ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொண்டவர்கள் சொல்லலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் முதலாவது நம்மோட இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனைக்கு முன்னால் முதலாவது தீர்வு என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறாரா? ஏதோ நம்ம வேகமாக ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய நெருக்கடி நீங்கிறதுக்காக உபவாசம் இருப்போம், இதற்குத்தான் ஓடுகிறோம். எனவே உபவாசமும் ஜெபங்களும் கூட இந்த காலத்தில் ஒரு விக்கிரகம் போல மாறிவிட்டது. ஜெபிக்க போகிறது முன்னாடி, உபவாசிக்க போகிற முன்னாடி ஆண்டவரை நம்முடைய வாழ்வில் பெற்று கொண்டிருக்கிறோமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற பொழுது நம்முடைய எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பதற்கான பிரதான வழி என்னவென்றால் ஆண்டவரை நம்முடைய வாழ்விலே பெற்று கொண்டிருக்க வேண்டும். நாம் நம்முடைய பாவங்களை அறிந்து நம்முடைய பாவங்களுக்காக வருந்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முன்வருகின்ற பொழுது நாம் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ரோமர் 8:9 வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருக்கு உரியவன் அல்ல. அப்படி என்றால் கிறிஸ்துவனுடைய ஆவி ஒரு இடத்தில் இல்லை என்று சொன்னால் அவர் கிறிஸ்தவரை அல்ல. அவர் கிறிஸ்துவை மிக பக்தியாக வழிபடலாம், மிக ஆழமாக தொழுது கொள்ளலாம், இயேசு கிறிஸ்துவ நிறைய காணிக்கைகள் கொடுக்கலாம், அவர் நினைக்கும் பொழுது இவருக்கு ஒரு பெரிய அன்பு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய ஆவியை ஒருவர் தனக்குள் பெறவில்லை என்றால் அவர் கிறிஸ்துக்குரியவர் அல்ல.
அந்த ஆவி ஒருவருக்குள் வந்தால் என்ன நடக்கும்? கலாத்தியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், தேவன் தம்முடைய புத்திரருடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்பினார். எதற்காக? நாமும் புத்திரர்களைப் போல உணர்வதற்காக, நாமும் புத்திரர்களாக இருப்பதை நமக்குள்ளே உறுதிப்படுத்தி கொள்வதற்காக. அவ்விதமாக இந்த புத்திர சுவிகார வாக்கியத்தை முதலாவது நம்முடைய வாழ்வில் அடையாளம் கண்டு கொள்ளுகின்ற பொழுதுதான் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கும் பொழுது நமக்கு பதில் கிடைக்கிறது. இங்கே யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த ஆயுதம் என்றால், நான் உன்னோடு இருப்பேன். அவ்விதமாக பார்க்கும் பொழுது அங்கே யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆலோசனை என்றால், ஆண்டவர் சொல்ல, முதலாவது நீ மோசே மூலமாக உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தை தியானம் பண்ணி கொண்டு இரவும் பகலும் தியானம் பண்ணி கொண்டு. இன்னைக்கு நிறைய பேர் இரவும் பகலும் டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. அதில் வருகிற நிகழ்ச்சியை ஒன்று விட மாட்டாங்க. பைபிளில் எந்த அத்தியாயம் எந்த புத்தகம் எதற்கு அப்பால் இருக்குன்னு கேட்டால் பட்டுன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வேத பகுதியை புதிய ஏற்பாட்டில் தேடுவாங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறத பழைய ஏற்பாட்டில் தேடுவாங்க. ஆனால் டிவி சீரியல்ஸு டிவியில் வருகிற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் லைனாக சொல்லுவாங்க. இரவும் பகலும் டிவி பார்த்துட்டு பகலெல்லாம் தூங்கி விழுகிற ஒரு மக்கள் கூட்டமாக இன்றைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் தான் எல்லாவற்றையும் வாய்க்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெறுவான். அந்த யோசுவாவில் தேவன் அதைத்தான் சொல்கிறான். நீ மோசே மூலமாக பெற்றுக்கொண்டதான அந்த உடன்படி அந்த வேத வார்த்தைகளை பிரமாணங்களை நீ தியானம் பண்ணி கொண்டு தொடர்ந்து சொல்கிறார். அதில் வலது இடதுபுறம் சாயதபடிக்கு அதை பின்பற்றி கொண்டு. இப்பொழுது யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி யோசுவா என்ன செய்கிறான் என்றால், லேவியர்களை அழைத்து அந்த உடன்படிக்கையை பற்றி சுமந்து கொண்டு நீங்கள் ஆற்றில் இறங்குங்கள் என்று சொல்கிறான். இது என்ன அர்த்தம் என்றால், தேவன் கொடுத்த பிரமாணங்களை, தேவன் கொடுத்த வாக்குறுதிகளை சுமந்து கொண்டு பிரச்சனைகளுக்கு ஊடே செல்லுங்கள். யோர்தான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த பிரயாணத்தில் முன்னோக்கி செல்வதற்கு அது ஒரு பெரிய அப்ஸ்டக்கிளாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன ஆலோசனை கொடுக்கப்படுகிறது? வேறொரு ஆலோசனையும் அல்ல. மோசையை போல ஒரு கோலை நீட்டு உடனே பிரியும் என்று சொல்லவில்லை. இப்பொழுது உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேத பிரமாணத்தை பெற்றுவிட்டீர்கள். இந்த வேத பிரமாணத்தை சுமந்து கொண்டு இந்த பிரச்சனைக்கு ஊடாக செல்லுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான வழி எப்படி தேவன் காட்டுகிறார்? பல நேரத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்தால் நான் உமக்கு இதை செய்வேன். நீர் எனக்கு இந்த வியாபாரத்தில் வெற்றியை கொடுத்தால் நான் உமக்கு காணிக்கை கொடுப்பேன். நீர் என்னுடைய மகளுக்கு திருமணம் நடைபெறும்படியான காரியத்தை செய்தால் நான் உமக்கு காணிக்கை கொடுப்பேன். ஆண்டவரோடு ஒப்பந்தம் பண்ண வருகிறார்கள். ஆனால் இந்த ஒப்பந்த அக்ரிமெண்ட்கள் ஆண்டவர் வரவே மாட்டார். இந்த மாதிரி டீல்க்கெல்லாம் ஆண்டவர் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நிபந்தனை இல்லாமல், எந்த விதமான கண்டிஷன்ஸ் இல்லாதபடி, முதலாவது நீ தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். உடன்படிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கூட தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். அப்படித்தானே? மத்தேயு 26ஆம் அத்தியாயத்தினுடைய 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறோம். ஒவ்வொரு திருவிருந்தின் போது, கர்த்தருடைய பந்தியின் பொழுதும் நாம் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக புதிய உடன்படிக்கைக்கு உரிய இரத்தம். அப்போ ஒரு ஆண்டவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையினுடைய பின்னணியோடு ஒரு பிரச்சனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது நாம் வெற்றி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகின்ற வல்லமையை பெற்று அந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு நாம் அந்த பிரச்சனைக்கு ஊடாக செல்லுகின்ற பொழுது அங்கே பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுகிறது. அதற்கு பதிலாக, ஆண்டவரே, நான் உம்மை ஏற்றுக்கொள்வேன், ஆனால் நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும், அப்படியெல்லாம் ஆண்டவர் நம்முடைய கண்டிஷனுக்கு ஒத்து வரமாட்டார். பல ஊழியக்காரர்கள் கூட தவறாக ஜனங்களை வழி நடத்துகிறார்கள். நீங்கள் பொருத்தனை பண்ணுங்க, நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலும் பொருத்தனைக்கு இடமே கிடையாது. ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க உங்ககிட்ட பொருத்தனை செய்ய சொல்கிறாங்கன்னா அவங்க வேதத்தை அறியாதவர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா ஜனங்களை ஏமாற்றுவர்களாக இருப்பாங்க. ஏன்னா ஜனங்கள் பொருத்தனை செய்வதன் வாயிலாக பயனடைவர்கள் யார் பயனடைவார்கள்? ஊழியக்காரங்க தான் பயனடைவாங்க. ஏன்னா இவங்க பொருத்தனை, ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் வழியாக பொருத்தனை குறித்த ஒரு உபதேசத்தை கேட்டுட்டாங்கன்னா இவங்க பொருத்தனை செய்த காணிக்கை யாருக்கு அனுப்புவாங்க? இன்றைக்கி பத்திரிகைகளெல்லாம் பார்க்கும் பொழுது கேவலமாக இருக்கும். இந்த விதமாக இந்த ஜப கூடாரம் கட்டுறதுக்கு, இந்த ஜப கட்டடம் கட்டுறதுக்கு நான் ஒரு தொகையை கொடுத்தேன், உடனே எனக்கு ஆண்டவர் ஒரு வீட்டை கொடுத்தார். ஆண்டவர் அந்த விதமாக பைபிள் எங்கேயே சொல்லியிருக்காரா? நீ எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்தா நான் உனக்கு வீடு கட்டி தருவேன் அப்படின்ட்டு. நீ 1000 ரூபாய் காணிக்கை கொடுத்தா நான் உனக்கு 10 லட்சம் ரூபாயில் வீடு தருவேன் எங்கேயா சொல்லியிருக்கிறாரா? முதலாவது நீ என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். உன்னை நான் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன்.
அவர் பிள்ளையாக வந்துவிட்ட பிறகு நீ எனக்கு 1000 ரூபாய் காணிக்க கொடுத்தா உனக்கு நல்ல விதமான ஒரு கெயின் நான் தரேன், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், நான் உனக்கு 10 லட்சம் தரேன், வேறு எந்த வியாபாரத்திலும் உனக்கு எந்த விதமாக லாபம் கிடைக்காது அப்படியா சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா? நாம் பிள்ளைகளாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய எல்லா நன்மைகளையும் பெறும்படியான சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம், சொந்தக்காரர்களாக இருக்கிறோம், அதற்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். இந்த விதமான ஒரு அனுபவத்திற்கு செல்ல விடாதபடிக்கு இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ற போர்வையில் இருக்கின்ற அநேகர் அதற்கு பெரிய தடைக்கல்லாக மாறியிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மூலமாக கல்வாரியிலே ஒரு உடன்படிக்கையை மனுக்குலத்தோடு செய்வதற்கு தான் தேவன் முன் வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்தான் அந்த காரியத்தை குறித்து இன்றைக்கும் நமக்கு சொல்லப்படுகிறதே. நாம் லெந்து காலத்தை ஆசரிக்கிறோம். இந்த லெந்து காலத்திலாகிலும் தேவனோடு நாம் செய்ய வேண்டிய உடன்படிக்கையை குறித்து நினைக்கிறோமா? இந்த உடன்படிக்கை செய்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் எனக்கு நிறைய காணிக்கைகள் தர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லையே. ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் என்னை எப்பொழுதும் ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. என்ன சொன்னார்? ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் என்னுடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். அதுதான் உடன்படிக்கை. எனவே இந்த வேத வார்த்தைகளை சுமந்து கொண்டு பிரச்சனைக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். இந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் நான் உண்மையாக இருப்பேன், இந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் நான் என்னுடைய உண்மையை விட்டு இறங்காமல் இருப்பேன், தேவனுக்கு பிரியமாக இருப்பேன். யோசேப்பு அவ்விதமாக தான் தன்னுடைய பிரச்சனையை கடந்து சென்றான். அவன் அடிமையாக்கப்பட்ட பொழுதிலும் கூட, அவன் ஆதரவற்றவனாக தள்ளப்பட்ட பொழுதிலும் கூட, அந்நிய தேசத்திலே அவதிப்பட நேர்ந்த பொழுதிலும் கூட அவன் உண்மையை விட்டு விலகவில்லை. அந்த தேவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்திலே சுமந்து கொண்டு, தேவன் கொடுத்த தரிசனத்தை சுமந்து கொண்டு அந்த சோதனைக்கு ஊடாக சென்றான். எனவேதான் அவன் எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க என்ற மனிதனாக இருந்தான். தேவன் அவனை அந்த தேசத்திலே அதிபதியாக மாற்றினார். பல நேரங்களிலே பிரச்சனைகள் வருகிற பொழுதுதான் நாம் ஆண்டவரை மறக்கிறோம். பிரச்சனைகள் வருகிற பொழுதுதான் வேதம் வாசிப்பதை மறக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் சொன்னா, எனக்கு 16 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை எனக்கு ஒரு தரிசனத்தின் மூலமாக காண்பித்தார், என்னுடைய மனக்கண்கள் எல்லாம் திறந்தது. ஆனால் இப்போ நான் பைபிளே படிக்கிறது கிடையாது, நான் இப்போ ஜெபம் பண்ணுறதே கிடையாது. ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் ஆண்டவர் தரிசனமே கொடுத்தாட்டு சொல்கிறீங்களே, அதுக்கப்புறம் ஏன் என்னமோ எனக்கு பைபிள் படிக்க மனமே வரல. ஏன்னா அவங்களுக்கு உடலில் நிறைய வியாதி பலவீனங்கள்லாம் வந்தது. அதனால் அவங்களால இப்போ பைபிள் படிக்க முடியல. பலவீனத்தினால இல்லை, ஆண்டவர் இந்த பலவீனத்தை நமக்கு கொடுத்துட்டாரே, நமக்கு இந்த நோயை கொடுத்துட்டாரே. ஆக ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனை நெருக்கடி வருகிற பொழுது பைபிள் படிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஏதோ நாம் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் ஆண்டவருக்கு நைட்டில் தூக்கம் வராது. நாம் பைபிள் படிக்காமல் போனோம்னா ஆண்டவருக்கு மூட் அவுட் ஆகிடும், ரொம்ப சிக்கலை மாட்டிக்குவார், இப்படி நம்ம நினைக்கிறோம். ஜெபம் பண்ணினாலும் சரி, பைபிள் படித்தாலும் சரி, நமக்கு தான் நல்லதே ஒழிய அதனால் தேவனுக்கு ஒரு நல்லதும் கிடையாது. நாம் ஜெபம் பண்ணால் நம்முடைய பிரச்சனையை சந்திப்பதற்கான வழியை நாம் அடைவோம். நாம் வேதம் வாசித்தால் பிரச்சனை மத்தியிலே எந்த ஆலோசனை பின்பற்ற வேண்டும் என்பதை நான் கண்டுகொள்ளும். அதை விட்டுவிட்டு சின்ன பிள்ளைகள் அம்மா அப்பாவிட்ட ஏதாவது சண்டை போட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு படுக்க செல்கிறது போல படுக்க போனால் நம்ம வயிறு தான் பட்டினி இருக்கும், அப்படித்தானே? எனவே பிரச்சனைகள் வருகிற பொழுதுதான் வேத வார்த்தையில் உண்மையாக இருக்கணும். ஒரு பிரச்சனை மிகுந்த காலத்தில் தான் தானியேல் பாபிலோன் அரண்மனையில் இருந்தான். அவ்விதமாக அந்த அரண்மனையில் இருந்த பொழுதிலும் கூட அங்கே அவன் என்ன செய்தான்? சரி, ஏதோ நாமவே ஒரு சிக்கலான சூழ்நிலை இந்த அரண்மனையில் இருக்கிறோம், இந்த ராஜா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுட்டு நம்ம செயல்படணும் அப்படின்னு தானா? இல்லை. பிரச்சனைக்கு மத்தியிலும் எந்த இடமா இருந்தாலும் சரி, நான் தேவனுக்கு உகந்தவனாகத்தான் வாழ்வேன். ஆகியெல்லாம் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 1ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ராஜ போஜனத்தினாலே நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், அதனால என் உயிரை போனாலும் பரவாயில்லை, அவனுக்கு உணவு கொடுக்கும்படியான அதிகாரத்தில் இருக்கிறதான் அதிகாரி சொன்ன, ஐயோ நீ கேட்குற சாப்பாடை கொடுத்து உன் முகமுனுடைய பிரைட்னஸ் எல்லாம் போயிட்டு அப்போ நீ ரொம்ப டல்லாக காணப்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா? ஓன் தலை போகுதா இல்லை ஏன் தலை போயிடும் அப்படின்னு. ஆனால் தானே அதுக்கெல்லாம் என்ன செய்யலை, விட்டு கொடுக்கல. நீ வேணா என்ன சோதிச்சு பாரியா, ஒரு 10 days எனக்கு டைம் கொடு, அந்த 10 days நான் எப்படி இருக்கிறேன் பாருன்னு. ஆனால் அவ்வித சோதனைக்குள்ளாக அவன் சென்ற பொழுது எல்லாரை விட அவனுடைய முகம்தான் ரொம்பவும் பிரகாசமாக, எல்லாரும் விட அவன் தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தான், நல்ல குட் லுக்கிங்காக இருந்தான். அதனால் ராஜாவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியான சோதனைகளுக்கு நடுவில் தான் நாம் வேத வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். சிங்கக்கபியில் போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிறது. கடவுளை நோக்கி ஜெபம் பண்ண அந்த பாபிலோன் ராஜாவை தவிர வேறு யாரையாவது தொழுது கொண்டால் சிங்கக்கபியில் போடப்படும் சட்டம் இயற்றப்படுகிறது. அப்பொழுதுதான் தானியேல் விட்டான், சரி நம்ம எதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு 2-3 daysக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அமைதியாக இருப்போம், இல்லைன்னு சொன்னால் கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு மௌனமாக ஜெபிப்போம், யாருக்கும் தெரியாமல் ஜெபிப்போம். இல்லை, வழக்கமாக ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படி இருப்பேனோ அப்படி இருக்கிறதுல கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டேன், மாற்ற மாட்டேன்.
என்னுடைய ஆவிக்குரிய அடையாளங்களை ஒருவதும் மாற்ற மாட்டேன்னு சொல்லி அவன் வழக்கமாக ஜெபம் பண்ணுற மாதிரி தான் ஜெபம் பண்ணா, வழக்கமாக ஆண்டவரை தேடுகிறவரை தேடினா. அதனால் சிங்கக்கவியில் போடப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்த பொழுதிலும் கூட அவனை தேவன் காத்து கொண்டார். பிரச்சனைகளை கூடாக செல்லுகிற பொழுது தெய்வ வார்த்தைகளோ பற்றி கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் கரை கொண்டு சேர்க்கும். அதற்கு பதிலாக ஆண்டவரை இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தால் நான் நிச்சயமாக தொடர்ந்து ஆலயத்துக்கு செல்வேன், உமக்கு ஒரு காணிக்கை கொடுப்பேன், உமக்கு சாட்சி சொல்வேன். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட ஒரு கண்டிஷன் போடணும், ஆண்டவரை நீர் எனக்கு நன்மை செய்ய நான் உங்களுக்கு சாட்சி சொல்வேன், இல்லைன்னா ஏதோ ஒரு பத்திரிகையில் சாட்சி எழுதுவேன். சாட்சி சொல்றது இல்லைங்க, சாட்சி எழுதுறது இல்லைங்க, சாட்சியாக வாழ்வேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பத்திரிகையில் சாட்சி எழுதுறதுனால ஆண்டவருடைய நாம் மகிமைப்படாது. இவ்விதமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்தார் அப்படின்னு சாட்சி எழுதுறதுனால இது எல்லா மதங்களிலும் இந்த சாட்சி இருக்குது. நம்ம கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு வருகிறத விட அதிகமான ஆட்கள் மேல்மருவத்திற்கும் திருப்பதிக்கும் தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய சாட்சி இதை விட இருக்குது. சாட்சியாக வாழ்வேன், அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியின் மேல் வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? எனக்கு சாட்சியாக மாறி, you will become my witnesses. சாட்சியாக வாழ்வேன் என்று சொல்லுங்கள். ஆக பிரச்சனைகளுக்கு ஊடாக தேவனுடைய உடன்படிக்கை ஷரத்துகளாகிய இந்த வேத வார்த்தைகளோடு நாம் செல்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு காலகட்டத்தில் மோசே என்ற மனிதனுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்தது. யாத்ரா புத்தகத்தினுடைய 33-34 அத்தியாயங்களில் வாஸ்து பார்த்தால் அந்த மனிதன் நெருக்கடியான ஒரு சூழலை சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். அவ்விதமான ஒரு நெருக்கடியான சூழல் வந்த பொழுது தேவன் அந்த நெருக்கடியை கடந்து செல்வதற்கு அவனுக்கு கொடுத்த ஆயுதம் என்னவென்று பார்க்கும் பொழுது யாத்ரா 33 அத்தியாயத்தினுடைய 14-15 வசனத்தை வாசிப்பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். மை பிரசன்ஸ் will go before you, I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த வசனத்தை தான் நிறைய கிறிஸ்தவங்க தங்களுடைய வாகனங்கள் எல்லாம் எழுதி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படித்தானே? எதுக்கு ஒட்டி வச்சிருக்கிறாங்க? எதுக்கு ஒட்டி வச்சிருக்கிறாங்க? எல்லாரும் அந்த பக்தினால ஒட்டி வைக்கல, இல்லை இந்த வசனத்தினுடைய பின்னணியை அறிந்து வைக்கல. அது ஒரு கிறிஸ்டியன் சென்டிமெண்ட். இந்த வசனத்தை ஒட்டி வச்சா நாம் போகிற இடத்துல கடவுள் என்ன பண்ணுவார்? நமக்கு செக்யூரிட்டி கார்டு மாதிரி என்ன பண்ணுவார்? முன்னால் போயிட்டு இருப்பார், நமக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்னு. ஒரு நாள் ஒரு வண்டி இல்லை அப்படி தான் உங்கள் ஃப்ரெண்டில் எழுதியிருக்கு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். பார்க்குறவங்கள ரொம்ப அருமையாக தான் இருக்குது. ஆனால் அந்த வண்டி எங்கே போய் நிற்குன்னா அருமையாக ஒரு பாருக்கு முன்னால் போய் நிற்குது. விஸ்கி பிராண்டி குடிக்கிறதுக்காக அவர் போகிறாராம். அவருக்கு வண்டியில் என்ன ஒட்டி இருக்கிறாங்க? ஆமாம், இவர் போகிற இடத்துக்கு இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவர் குடிக்கிறதுக்கு போகிறாரு. வண்டியில் என்ன எழுதியிருக்கு? நிறைய பேர் இப்படி இந்த ஒரு வசனத்தை எழுதி ஓட்டினா நமக்கு பாதுகாப்பு கிடைக்கவே கிடைக்காங்க. அந்த வசனத்தை ஓட்டுறதுனால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்காது. என்னப்பா அப்படி சொல்லிட்டேன்? கர்த்தருடைய வார்த்தை வல்லமை இல்லையா? வார்த்தைக்கு வல்லமை உண்டு. வாகனத்தில் ஓட்டுறதில்ல, நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? ஓட்டணும். மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னார், மை பிரசன்ஸ் will go before you. எதற்காக? அவன் தேவனுக்காக சென்றான், தேவனுடைய திட்டத்திற்காக சென்றான், தேவனுடைய நோக்கத்திற்காக சென்றான். தேவனுக்காக செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது தொடர்ந்து செயல்பட முடியாத ஒரு நெருக்கடி வந்தது. அவன் மிகவும் வேதனைப்பட்டான். இந்த ஜனங்களை என்னால் வழிநடத்த முடியவில்லை, என்னை கொன்றுவிடும் என்று கூட சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த ஜனங்களை வழிநடத்தி செல்கிற ஒரு சூழ்நிலை தேவன் ஒரு முறை மிகவும் கோபமடைந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன் அப்படின்னார். ஆனால் அவர் தேவனிடத்தில் மன்றாடி, வேண்டாம் அப்படி செய்யக்கூடாது, இவரெல்லாம் உங்களுடைய ஜனங்கள் சொல்லி தேவனிடத்தில் மன்றாடி அவரை அழைத்து கொண்டு செல்கிறான். அப்படி செல்லுகிற பொழுது தேவனுடைய என்ன கேட்டான்னா, உங்களுடைய பிரசன்னம் தான் எனக்கு வேணும், வேற ஒன்றும் இல்லை, வரம் இல்லை, வல்லமை இல்லை, இன்னும் கொஞ்சம் வரம், இன்னும் கொஞ்சம் ஆற்றல், அப்படி இல்லை. யுவர் பிரசன்ஸ் ஐ நீட். உங்களுடைய சமூகம், அந்த சமூகம் தான் அந்த பிரச்சனையை கடந்து செல்ல உதவுகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரசன்னத்தை தான் தர விரும்புகிறார். இந்த பிரச்சனை எப்படி வரும்? இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பிரசன்னத்தை வரவழைக்கிறதுக்கு என்ன வழியை கையாளுறாங்கன்னா, பாடல் பாடுகிற வழியை, இல்லைன்னா நல்ல மியூசிக்கு, நல்ல அக்கம்பனிமெண்ட்டோட பல்வேறு விதமான ஆரவாரமான இசை எழுப்புகிற அந்த இசைக்கருவிகள் மூலமாக இந்த பிரசன்னத்தை இல்லை, பாடுகிறதுனாலையோ ஆடுகிறதுனாலையோ விழுகிறதுனாலையோ எழுகிறதுனாலையோ ஓடுகிறதுனாலையோ குதிக்கிறதுனாலையோ பிரசன்னம் வராது. இது ஒன்றும் நம்ம அம்மங்கோயில் சாமி கிடையாது. நம்ம ஆண்டவர் மேளம் அடித்தா வர்றதுக்கு இல்லையா? ஆண்டவர் வார்த்தையின்படி செயல்படுகிறவர். எப்பொழுது பிரசன்னம் வரும்? எந்த மனிதன் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு செயல்படுகிறானோ அப்பொழுது ஆண்டவர் வருவார். அதற்கு பதிலாக வாருமையா போதகரே அப்படின்னு நம்ம ரொம்ப பாட்டு பாடுறதுனால போதகர் வந்துட மாட்டார்.
ஆண்டவருக்காக வாழ முன்னோரும் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பக்கம் வந்துடுவார். ஏன்னா அவருடைய நோக்கத்திற்காக வாழ விரும்புகிறவர்களுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும். அப்படித்தானே சீடர்களை உலகமெல்லாம் அனுப்புகிற பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி அனுப்பினார்? இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன். பழைய ஏற்பாடு முழுசும் பாருங்க, யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னம் வேணும் 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 சொல்லி பாட்டு பாடி பிரசன்னத்தை வரவழைக்கல. அவர்கள் தேவன் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டு சென்றார்கள். தேவன் அவரோடு சென்றார். மோசேயை தேவன் எகிப்துக்கு அனுப்புகிற பொழுது மோசே சொன்னா என்னால் முடியாது, இது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் தேவன் என்ன சொன்னார்? நான் உன்னோடு இருப்பேன். ஐ வில் பி வித் யூ, ஐ வில் கோ பிஃபோர் யூ, உனக்கு முன்னால் நான் போவேன். ஆக ஆண்டவருக்காக வேலை செய்ய நம்ம வரணும், ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வரணும். வெறும் பாடல்கள் மூலமாக துதிகள் மூலமாக பிரசன்னத்தை நாம் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. ஆக கடவுளுடைய பிரசன்னத்தில் நம்ம பாடி துதித்து தேவனை சந்தோஷமாக ஆராதிக்கணும், அது வேற விஷயம். அதற்காக அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் பிரசன்னத்தை வரவழைக்கிற வழிகளாக ஆராதனைகள் மாறிவிடக்கூடாது. ஆண்டவருக்காக வாழ்வதற்கு முன் வந்த மனிதனோடு ஆண்டவர் வருகிறார். ஆக இந்த பிரச்சனைகளுக்கு ஊடாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் தேட வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் தேட வேண்டும் என்றால் தேவனுடைய திட்டத்துக்குள் நம்ம ஈடுபடுத்த வேண்டும். தேவனுடைய திட்டம் என்ன? இந்த பூமியிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதுதான் இந்த நியூ டெஸ்டமென்ட் ஏரியாவில் ஆண்டவருடைய திட்டம். வேற ஒரு திட்டமும் கிடையாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து தேவனை பிரதிபலிக்க வேண்டும், தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற்ற வேண்டும். இந்த உலகத்திலே நாம் ஒரு வேறுபாட்டை காட்ட வேண்டும், ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அழைப்பிற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே அந்த நோக்கத்திற்காக நாம் செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு முன்பாக வருவார். ஆகையால் தான் மோசே தேவனிடத்தில் கேட்டான், உம்முடைய பிரசன்னம் என் முன்பு செல்லாதிருந்தால் என்னை அனுப்பாதிரும். அப்போ அவன் முற்றிலுமாக ஒரு பிரசன்ஸ் டிபெண்டன்ட் பர்சனாகவே இருந்தான். அவருடைய சமூகத்தினால் மட்டும்தான் செயல்பட முடியும் என்று. ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தை நாடுகிறோமா? தேவ பிரசன்னத்தை தேடுகிறோமா? ஆண்டவரோடு இருக்கின்ற ஒரு அனுபவத்தை தேடுகிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரச்சனைகள் வருகின்ற பொழுது வெறும் பிரார்த்தனைகள் அல்ல, தேவ பிரசன்னத்தோடு நாம் ஜெபிக்க பழக வேண்டும். ஆண்டவருடைய ஐக்கியத்தின் மூலமாக ஆண்டவரை நம்முடைய வாழ்வில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விளைவாப்படுகிற அந்த பிரசன்னத்தோடு வாழ வேண்டும். மூன்றாவதாக நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து வருகிற அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அவன் நெருக்கடிகளை சந்தித்த விதத்தை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 10வது வசனம் உள்ள வேத பகுதியில் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அவனை வருத்துகிறது, ஏதோ ஒன்று அவனை வேதனைப்படுத்துகிறது. அதற்காக அவன் ஜெபிக்கிறான். அவனுடைய வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது 3 முறை ஜெபித்தேன்னு சொல்கிறான். ஆனால் தேவன் அவனிடத்தை சொல்கிறார், பவுல், இதுக்காக நீ மறுபடியும் ஜெபிக்க வேண்டாம். ஏன்னா அந்த முள் உன்னை விட்டு நீங்க போகிறது இல்லை. ஆனால் அதுக்காக பயப்படாத. இந்த முள் உனக்கு அவசியம். இது உன்னை குத்துவது போல் இருந்தாலும் இது உன்னை குத்தி கொண்டிருக்கவில்லை என்றால் வேறு ஏதாவது உன்னை குத்தி காயப்படுத்தி விடும், அழித்து விடும். அதனால் இந்த முள்ளை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனாலும் பயப்படாதே, என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பரிபூரணமாக விளங்கும். எனவே இந்த முள்ளுக்காக நீ கவலைப்படாத. வாழ்க்கையில் சில நேரங்களிலே சிலர் எவ்வளவு ஜெபித்தாலும் எவ்வளவு உபவாசித்தாலும் சில பிரச்சனைகளை விட்டு வெளியே வர அவர்களால் இயலுவதே இல்லை. சில வேதனைகளை சில சோர்வுகளை சந்திக்க நேரிடுகிறது. ஆனால் அவையும் சில காலகட்டங்களிலே அவசியமாக இருக்கிறது. அவைதான் நாம் மிகப்பெரிய ஆபத்துகளில் சிக்கிக்கொள்ளாமலும் மிகப்பெரிய சேதங்களை அடையாமலும் பாதுகாப்பதற்காக தேவன் அனுமதிக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தின் பகுதியாக இருக்கிறது. அதற்காக துன்பங்களை எல்லாம் நாம் விரும்பி வரவழைக்க வேண்டும் என்று கட்டாயமாக அர்த்தமல்ல. ஆனால் சில நேரங்களில் துன்பங்கள் வருகிற பொழுது துன்பங்களே பார்த்து கொண்டிருப்பதில்லை, அந்த துன்பங்களை சந்திப்பதற்கு தேவன் தருகின்ற ஆற்றல், அதுதான் காட்ஸ் கிரேஸ். பாருங்கள், அந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், என்னுடைய பலவீனங்களிலும் நான் என்ன செய்கிறேன்? நான் பெருமை பாராட்டுகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். அதாவது ஏன் அப்படி சொல்லுகிறான்னா, நான் எப்பொழுதெல்லாம் என்ன வீக்காக ஃபீல் பண்ணுறேனோ, எதை என்னால் செய்ய முடியும்னு ஃபீல் பண்ணுறேனோ, எனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனையை சந்திக்க முடியாத பலவீனமாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறனோ, அப்பொழுது கர்த்தர் எனக்கு ஆதரவாக வருகிறதை உணர்கிறேன். அப்பொழுது என் கர்த்தர் எனக்கு வந்து உதவி செய்கிறதை பார்க்கிறேன். அவ்விதமாக என்னுடைய பலவீனம் கர்த்தரை என்னிடத்திலே வரவழைத்து கர்த்தரை என்னுடைய வாழ்விலே செயல்பட வைக்கிறபடினாலே அந்த செயல்படுகிற அனுபவத்தை காண்பதற்காக எனக்கு அனுமதிக்கப்படுகிற நெருக்கடிகளிலும் துன்பங்களிலும் கூட நான் என்ன செய்கிறேன்? மேன்மை பாராட்டுகிறேன். தேவனுடைய கிருபை ஒவ்வொரு சூழலையும் சந்தித்து செல்வதற்கு நமக்கு அளிக்கப்படுகிற மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கு. நம்ம கிருப கிருபன்னு பாடுறோம், அடிக்கடி கிருப 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 அப்படின்னு பாடுறோம். பாடலும் தூள் கிளப்புறோம், விதவிதமாக நவீன குரலோடு என்ன செய்கிறோம்? பாடுகிறோம். கிருபைனா என்ன? நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. கிருபைனா என்ன? எங்கள் அக்கா மக பேர் கிருப.
கிருபை என்றால் என்ன? மனிதன் இந்த உலக சூழலிலே எப்பொழுதும் சுக சௌகரியத்தோடும் எப்பொழுதும் தான் விரும்பின விதமான ஒரு சூழ்நிலையோடும் வாழ முடியாது. அப்படிப்பட்ட பூமியில நம்ம வாழல. ஆனா எந்த சூழலை நாம் சந்திக்க நேர்ந்தாலும் அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு God will do something. ஏதோ ஒன்றை நமக்கு தருவார். அது இன்னதான் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை நாம பிரச்சனைக்கு தீர்வை தேடலாம், பிரச்சனை விட்டு வெளியே போறது விரும்புவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், பரவாயில்ல, பிரச்சனை வந்து பயப்படாத, இந்த பிரச்சனைக்கு மத்தியில் நீ என்ன செய்வாய்? நீ தைரியமாக இதை சந்தித்து இருப்பாய். அதற்கு தருவதுதான் கிருபை. யோசேப்புக்கு அவ்விதமான கிருபை செயல்பட்டது, தாவீதுக்கு அவ்விதமான கிருபை செயல்பட்டது, மோசேக்கு அவ்விதமான கிருபை செயல்பட்டது. அவன் ஒவ்வொரு சூழல் வருகிற பொழுது அவற்றை தைரியமாக சந்தித்து கடந்து சென்றார்கள். அதனால் நம்ம தைரியமா இருக்கலாம். வாழ்க்கையில எப்பொழுதுமே நாம் கைவிடப்படுவதில்லை. ஒவ்வொரு சூழல், ஐயோ இப்படி நடந்துச்சே, ஆண்டவர் இந்த மாதிரி அனுமதித்து விட்டாரே, என்னுடைய வாழ்க்கையில் இலக்கு கூட இழந்து விட்டேனே. இழப்புகள் நேரிடலாம், நஷ்டங்கள் நேரிடலாம், வெற்றிடங்கள் ஏற்படலாம். ஆனால் அதற்காக வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. எந்த வெற்றிடம் ஏற்பட்டாலும் சரி, எந்த இழப்பு நேரிட்டாலும் சரி, அதன் மத்தியிலும் தேவன் வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்புவார். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்ற பிறகு ஆபிரகாம் ஒருவேளை தன்னுடைய வலது கை உடைந்தது போல எண்ணி இருக்கிறான். ஏன்னா இதுவெல்லாம் கூட வந்தான். ஆனால் லோத்து தனிப்பட்ட ஆசையினுடைய விளைவாக பிரிந்து சென்று விட்டான். ஆனால் பிரிந்து சென்ற சற்று நேரத்தில் ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டதை அவன் உணர்ந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த வெற்றிடத்தை நிரப்பும்படியாக தேவன் வந்தார். தேவன் அவனுக்கு வந்து வலதுபுறத்தை இடதுபுறத்தை மேற்கு கிழக்கு எல்லாருமே சுற்றி பார் என்று சொன்னார். அவனோடு அவர் இருக்கிறதை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமை பார்த்து அடிக்கடி தேவன், ஆபிரகாமை பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆக வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை கடந்து செல்லுவதற்கு ஒரு வழி இல்லாமல் இல்லை. There's a way. ஒரு வழி இருக்கிறது. அதுதான் கடவுளுடைய கிருபை. அந்தந்த சூழல்களை, அந்தந்த நெருக்கடி நேரங்களை சந்திக்க கர்த்தர் நமக்கு ஒரு வழியை காட்டுகிறான். ஆனால் இவற்றையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று தேவன் சொன்னார் பாருங்கள். அதுபோல நம்மோடும் ஆண்டவர் இருக்க வேண்டும். இன்றைக்கு முதலாவது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? நாம் நீண்ட காலமாக ஆராதனை செய்து கொண்டிருக்கலாம், நீண்ட காலமாக வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கலாம், நீண்ட காலம் தொழுகை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதுவல்ல தேவனுடைய நோக்கம். நமக்குள்ளே ஆண்டவர் வர வேண்டும். கோயில் இருக்கின்ற இடத்துல போய் நாம உட்கார்ந்திருப்பதல்ல பக்தி, நம்மையே கோயிலாக்குவதான் பக்தி. 1 கொரிந்தியர் 16 என்ன சொல்லுகிறது? நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நமக்குள் ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம். அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே நாம் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு பிரச்சனை கூடாக சொல்லுவோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தேவனிடத்தில் ஒரு வழி உண்டு. ஆண்டவர் தாமே சகலவிதமான சூழ்நிலையிலும் நம்மோடிருந்து சகல பிரச்சனை விடுவித்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக, வழி நடத்துவாராக. அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.